ஆர்சிபி அவங்க டீம் ஆல்ரெடி பிளேயிங் 11 இருக்குதுடா. அவங்களுக்கு பேக்கப் மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறேன். யாரு சால்ட், கோலி, சால்ட், கோலி ஓப்பனிங். அடுத்தது படிக்கல், தேவதத் படிக்கல். டிடிபி. அடுத்தது வந்து ராஜத் பட்டிடாரு கேப்டன் வராரு. அடுத்தது வந்து டிம் டேவிட். மேபி டிம் டேவிட் ரீசெண்டா நம்பர் 4ல விளையாண்டு இருக்கிறான் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சால்ட், கோலி, பட்டிடார தேர்டு போட்டு டிம் டேவிட 4th கூட போடலாம். டிடிபி தூக்கிட்டு டிம் டேவிட் 4, குருநால் 5, ஜித்தேஷ் நம்பர் 6, ரொமாரியோ ஷெஃபர்ட் நம்பர் 7. குருணல் அடுத்து யாரு? குருணலுக்கு அப்புறம் ஜித்தேஷ் சர்மா 6, ரொமாரியோ ஷெஃபர்ட் at 7. ரொமாரியோ ஷெஃபர்ட். அடுத்து பேட்டிங் இல்லையா? 7 வரைக்கும் இருக்குடா. வேணும்னா மேபி எனக்கு அந்த ஒரு ஃபினிஷிங் மேபி தேவைப்பட்டுச்சுன்னா தான் அந்த ஒரு ஆள் வேணும். போன வருஷம் வந்து லிவிங்ஸ்டன் ஃபில் பண்ணான். லிவிங்ஸ்டன் ஆடுனா ஃபில் பண்ணல. அதான் இப்ப டிம் டேவிட் வந்து நம்பர் 4 ஆடினான்னா இடம் பத்தாது. அப்படி இல்லைன்னா படிக்கலையே விட்டுட்டாங்கன்னா டேவிட் பின்னாடி வருவான். சால்ட், விராட், படிக்கல் 3, பட்டிடார் 4, டிம் டேவிட் 5, குருநால் 6, ஜித்தேஷ் 7, ரொமாரியோ 8. அவங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் தேவை, இல்லாட்டி லோவர் ஆர்டர் ஹிட்டர் அந்த மாதிரி தேவை. அந்த மாதிரி லியம் லிவிங்ஸ்டனோட பிளேஸ ஃபில் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்புறம் பவுலிங் பார்த்தா இதே 8 ஆயிருச்சா. அடுத்தது பவுலிங் பார்த்தா ஹைசல்வுட், புவனேஸ்வர், யாஷ் தயால். யாஷ் தயால் 11 பேர் ஆச்சு. அப்புறம் கூட சுயாஷ் சர்மாடுவா. இதே 12 ஆயிருச்சு. ஒருவேளை யாஷ் தயால் ஆடலன்னா ரஷிக் தார்கித் ஆடலாம். மேபி யாஷ் தயாலுக்கு அந்த பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மென்ட் பவுலர் பாப்பாங்க. இல்ல ஒரு இப்போதைக்கு இருக்கிறது வந்து ரஷிக் தார் இருக்கு. ஒருவேளை ஹைசல்வுட்டுக்கு ஒரு பேக்கப் இல்ல, ஒரு ஹைசல்வுட் இடத்துல ஆடணும்னா இப்போதைக்கு துஷாரா இருக்கான். நுவான் துஷாரா இருக்கான். அப்புறம் மிடில்லயே ஒரு குருணாலோட இடத்த கூட ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஃபாரினால பண்றதுக்கு பெத்தல் இருக்கான். ஸ்வப்னில் இருக்கான், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், அதே பேட். அவன் வந்து ஸ்வப்னில் ஒரு ஸ்பின்னர். நீ ஸ்பின்னருக்கு சொல்றேன், நான் வந்து சும்மா பெத்தலோடைய பிளேஸ் சொல்றேன். ஜேக்கப் பெத்தல். இல்ல ஓபனிங் கூட ஆடலாம் பெத்தல். லிவிங்ஸ்டன் ரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. பிளஸ் அது போக ஏதாவது பேக்கப் இந்தியன் பவுலர்ஸ் பேக்கப்போ அல்லது வந்து ஸ்பின் பேக்கப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுயாஷ் இல்லைன்னா ஸ்வப்னில் கூட இருக்கு. அப்புறம் குருணால் ஆல்ரெடி ஸ்பின்னர் தான். ஆமா, அதான் நீ வந்து பெஞ்ச் ஸ்ட்ரென்த் தான் அடுத்து. பெஞ்ச் ஸ்ட்ரென்த் பண்ணனும்.